Hi friends, welcome to Salem Padma Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சேலம் ஸ்டைல் மட்டன் மசாலா எப்படி செய்ய போறோம்னு பார்க்கறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. இப்போ அந்த மட்டன் மசாலுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு மல்லி வேணும், வரமல்லி. அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து வேணும், பிரிஞ்சி இலை ஒன்று, ஒரு 10 காஞ்ச மிளகாய் வேணும், 4 பட்டை வேணும், ஒரு 15 லவங்கம் வேணும், 5 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா கசகசா. இப்போ பாருங்கள், ஒரு கடாய் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த வர கொத்தமல்லி போட்டுக்கலாம். இது வந்து லைட்டாக வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு லைட்டாக சூடு ஏறணும். இப்போ பாருங்கள், லைட்டாக வந்து மல்லி சூடு ஏறிடுச்சு. இப்போ நான் வந்து காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு இது ஃபஸ்ட்டு போட்டு வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு. இப்போ வந்து நம்ம சோம்பு, கசகசா, ஜீரகம் இதெல்லாம் போட்டுக்கலாம். இந்த பிரிஞ்சி இலையும் அப்படி பிரித்து போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வாசம் வரும். அப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வறுக்கும் போது நல்ல மணம் வரும். அதேமாதிரி கருவேப்பிலாம் பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு வந்து இந்த மசாலா வந்து நல்லா வறுபட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஆற வச்சு பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மசாலா வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து மிக்சியில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பெருசாக இருக்கிற இந்த காஞ்ச மிளகாய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஒரு ஓட்டிட்டு கூட நம்ம மீதி போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மசாலா போட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள், நல்லா நெய்ஸாக இந்த மாதிரி அரைச்சிக்கணும். மணக்க மட்டன் மசாலா ரெடிங்க. இப்போ பாருங்கள், நம்ம செஞ்ச இந்த மட்டன் மசாலா ரெடி ஆகிடுச்சிங்க. இது வந்து நான் வந்து கம்மியாக செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிச்சினா நீங்கள் இந்த மாதிரி நிறையா செஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரிலாம் வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கூட அரைச்சி செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.